கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். நாம் இன்று தரிசித்து நடத்தல் குறித்தும் விசுவாசித்து நடத்தல் குறித்தும் என்ன என்பதை சற்று தியானிப்போமாக. உதாரணமாக ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் நகோமியின் குடும்பத்தார் மோவாப் தேசம் அதாவது ஒரு செழிப்புள்ள ஒரு தேசம் என்று தரிசித்து போனார்கள். அன்று எருசலேமில் பஞ்சம் நிலவியது. எருசலேம் மீதான விசுவாசம் குறைந்து மோவாப் தேசம் சென்றடைந்து வாழ்கிறாள் இந்த நகோமி. ஆனால் இந்த எருசலேமில் வசித்து வந்தவர்களில் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் ஒருவர் கூட இந்த பஞ்ச காலத்தில் நகோமியின் குடும்பத்தாரை போல் எருசலேம் விட்டு மோவாப் தேசம் ஓடி போனதாக பரிசுத்த வேதத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை. எருசலேமில் உள்ள போவாஸ் குடும்பம் கூட இந்த பஞ்ச காலத்தில் எருசலேமில் தான் வாழ்ந்து வந்தார்கள். இந்த நகோமியின் குடும்பத்துக்கு தேவன் பேரில் உள்ள விசுவாசம் குறைவு காரணமாக மோவாப் தேசம் தரிசித்து போய்விட்டார்கள். ஆனால் முடிவு மிகவும் மோசமானதாக மாறிவிட்டது. தரிசித்து நடந்ததினால் இன்று அநேகர் நம்மிலும் விசுவாசித்து நடப்பதில்லை. பிரச்சனைகள், பாடுகள், சோதனைகள் வரும்போது அவைகளை எதிர்கொண்டு விழாமல் அந்த ஸ்தலத்தை விட்டு, குறிப்பாக அந்த சபையை விட்டு மற்ற சபை, கணவன் மது, வெறுப்பு, மற்றொரு கல்யாணம், நல்ல வேலைக்கு இருந்தும் கூட மற்றொரு வேலை, அதுவும் பிடிக்கவில்லை என்றால் மற்றொரு வேலை என்று தாவிக்கொண்டே போய் பல பிரச்சனைகளில் பின்பு நகோமியைப் போல சிக்கி மாட்டி தவிக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, உலக ஜனங்களைப் போல பிரச்சனைகளை பார்த்து ஓட முயற்சி செய்து மற்றொரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிற்கும் போது மட்டுமே தேவன் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றி தப்புவித்து மற்றும் உங்களுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். நாம் அஞ்ஞானிகளைப் போல தரிசித்து நடவாமல் தேவனை விசுவாசித்து நடப்போமாக. ஆமென். God bless you.